திடீர்னு உங்களுக்கு WhatsAppல ஒரு மெசேஜ் வரும். நீங்க டிராஃபிக் வயலேஷன் பண்ணியிருக்கீங்க. அதனால வந்து இவ்வளோ ஃபைன் பே பண்ணணும் அப்டின்ட்டு உங்களோட வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட் உட்பட எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்து, இந்த மாரி ஒரு மெசேஜ் WhatsAppல வரும். இத பத்தி ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து வாகன் ஆப்ப யூஸ் பண்ணி ம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு ஆப்புக்கு உரிய ஏபிகே ஃபைல் அதாவது இந்த ஏபிகே ஃபைல் அப்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலா வந்து Play Storeல போய் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றது மாரி கிடையாது. டைரக்ட்டா அந்த ஆப்போட செட்டப் ஃபைலயே உங்களுக்கு வந்து அனுப்பி இன்ஸ்டால் பண்ண சொல்றது. நார்மலா தெரியாத ஒரு ஆப்ப Play Store வழியாவே இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து செக்யூரிட்டி பாலிசி. அத தாண்டி எக்காரணம் கொண்டும் டைரக்ட்டா ஏபிகே ஃபைல்ஸ அதாவது செட்டப் ஃபைல்ஸ இன்ஸ்டால் பண்ணா, என்ன ஆபத்து வேணாலும் நடக்கலாம். இப்படி நெறைய பேருக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கே சிலர் இதனால பாதிக்கப்பட்டுருக்காங்க. எப்படி பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏபிகே ஃபைல இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கிரெடிட் கார்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸையுமே மொபைல் வழியா எடுத்து, Flipkart மாரி வந்து ஒரு ஆன்லைன் காமர்ஸ் போர்ட்டல் வழியா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நெறைய பர்ச்சேஸ் பண்ணி, ஏகப்பட்ட வவுச்சர்ஸ், கிஃப்ட் வவுச்சர்ஸ் அது இது பர்ச்சேஸ் பண்ணி, மோர் தென் எ லேக் லேக்ஸ்ல இழந்திருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். எப்பயுமே WhatsApp வழியா வந்த ஒரு ஏபிகே ஃபைல நெவர் எவர் ட்ரை டூ இன்ஸ்டால். அந்த லிங்க்கவே தொடாம இருக்கிறது ரொம்ப சேஃபஸ்ட் சைடு. இத எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க.